பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரோ கொடுங்க. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் தியா ஹாஷி மினி லைஃப் ஸ்டைல். எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இது என்ன வீடியோனா ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, போகலாம். ஸோ இப்போ வாங்க எங்களோட ஜுவல்லரி கலெக்ஷன் எல்லாமே பார்க்கலாம். அவ்வளோ ஜுவல்லரி எதுவுமே கிடையாது எங்ககிட்ட. ஸோ செயின் தனியாக, அதுக்கப்புறம் ஆரம் நெக்லஸ்லாம் தனியாக தான். இப்போ நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து சொல்லுவோம். இந்தா நீ சொல்லு. ஸோ காய்ஸ், இப்போ வந்து எங்ககிட்ட ஒரு 5 to நான் ஃபஸ்ட்டு செயின்லாம் காமிக்கிறோம், அதுக்கப்புறம் ஆரம்னா நெக்லஸ் காமிக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு நான் இதுதான் காமிக்கிறேன். இதுதான் அந்த செயின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து ஒரு 2-3 பாசி மட்டும் நான் காமிச்சிருப்பேன். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும். இந்த வந்து பாசின்னு அழகாக தான் இருக்கும். ஆமாம், பாசின்னு சொல்ல முடியாது. இது வந்து இந்த டாலர் வந்து எனக்கும் ஹாசினிக்கும் ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு பிடிக்குமான்னு தெரில, எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். இந்த டாலர் இருக்கங்காட்டிக்கு தான் இந்த செயினே அழகாக இருக்குதுன்னு நான் நினைப்பேன். ஸோ அதுக்கு வந்து இந்த பீட் வந்து ரொம்ப அழகாக மேட்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து முதல்ல சின்னதாக சிம்பிளாக போயிடலாம். இது வந்து அவ்வளோ ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை. இது வந்து என் தங்கச்சிக்காக வாங்கினது. அவள் ஒரு டைம் டான்ஸ் ஆடினா அப்போ வாங்கினது தான் இது. இது வந்து பெரிய பீட்ஸ் வச்சு அழகாக இருக்கும். அவ்வளோதான். இதுக்கு ஒன்றும் அவ்வளோ பேக் ஸ்டோரியெல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே பிளாக் கலர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிளாக் கலர் பிடிச்சவங்களுக்கு இந்த செயின் பிடிக்கும். இப்போ வந்துட்டு இதுதான் அது. இது வந்து என்னோட தங்கச்சியோட பாசி தான் இது. இது வந்து அவளுக்கு வந்து டான்ஸ் ஸ்கூலில் ஆனுவல் டே பண்ணாங்க. அப்போ வந்து அவளுக்கு கொடுத்த பாசி தான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிளாக் வித் கோல்டன் கலர் வந்த செயின்னா, இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இது தெரியும். 1 minute தெரியுதா? ஸோ இதுதான் அது. கூட இதுதான் அந்த பிரேஸ்லெட்டுன்னு சொல்கிறேன். இதுதான் வந்து அந்த என்ன சொல்கிறது, டாலர். ஓகே, ஒரு ஹார்ட் அண்ட் டாலர் சில்வர் கலர் இது வச்ச மாதிரி நடுவில் ஒரு பட்டர்ஃப்ளை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த செயின் வந்து நான் ரொம்ப நாளாக வச்சுருக்கேன். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செயின். இதுதான் ஒரு 3 பீட் வச்ச மாதிரி ஒரு கோல்டு மாதிரியே இருக்கும். நியர்லி ஒரு 2 பவுண்ட் கோல்டு மாதிரியே இருக்கும். இந்த டாலர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் புதுசாக வாங்கின இந்த ஒரு செயின் தான். எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். இது எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இது வந்துட்டு நம்ம கோயம்புத்தூர் டவுன் ஹாலில் வந்து பூரா மார்க்கெட்டில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து எவ்வளோ ரூபான்னு தெரில, ஆனால் இது வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது வந்து ஒரு இன்விசிபிள் செயின் மாதிரியே இது எனக்கு ஃபீல் ஆச்சு. செயின் போட்டிருக்கணும், தெரியணும், ஆனால் ரொம்ப லைட்டாக தெரியணும், அதுதான் என்னோட ஆசை. ஸோ இதில் வந்து ஒரு க்ரீன் கலர் பீட்,
அதுக்கப்புறமேல் வந்து ஒரு சின்ன பீட், அதுக்கப்புறம் ஒரு பிங்க் கலர் ஹார்ட் பீட், அதுக்கப்புறம் நடுவில் ஒரு பெரிய பீடு. ஓகேவா? இது ரொம்ப க்யூட் அண்ட் எலிகண்ட்டாக இருக்கும். நம்ம எந்த ட்ரெஸ்க்கு போட்டாலும் இது வந்து சூட் ஆகும். அவ்வளோதான், செயின் கலெக்ஷன் முடிஞ்சுது. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஆரம் கலெக்ஷன் மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இது வந்து ரொம்ப பழசாயிடுச்சு. இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி பழசாயிருச்சு, பட் ஓகேன்னு தான் சொல்லுவேன். இந்த பீட்லாம் விழுந்துருச்சு. ஸோ இதுக்கு வந்து ஒன்றும் அவ்வளோ பேக் ஸ்டோரியெல்லாம் இல்லை கைஸ். அவ்வளோதான். இது வாங்கி 2 years ஆச்சு. இதுலேயுமே நிறையா ஸ்டோன்ஸ் விழுந்தது தெரியும் உங்களுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு 2025 வந்து பொங்கலுக்கு எங்கள் அம்மா வந்து எனக்கு வாங்கி தந்தாங்க டான்ஸுக்கு. இது வந்து இந்த குவாலிட்டி வந்து நல்லா இல்லை. இந்த இடத்துல வந்து அது பிஞ்சிருச்சு. அன்னைக்கு இது நாங்களே கட் பண்ணிட்டோம். எதுக்கு இதை சாரி இதை வந்து நாங்கள் இது பண்ணிட்டோம், கட் பண்ணலை, கட்டிட்டோம். இதை வந்து நாங்கள் கட் பண்ணல, எதுக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் இதை வந்து கட் பண்ணல. ஆக்சுவலி நாங்கள் வாங்குகிற முக்கால்வாசி ஆரம்ல இந்த மாதிரி தான் இருக்குது. அது நிறையாவே கட் ஆகிடுச்சு, ஏன்னே தெரில. இந்த மாதிரி இருக்கிறது வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு மாதிரி கொசன்னு செயினோட அழகே கெடுத்துருச்சு பாருங்க. ஸோ இது வந்து எங்கள் பொங்கலுக்கு தான். அதுவும் அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் காமிச்சேன்ல, அந்த 3 ஒட்டுக்கா வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா எங்கள் அக்காவுக்கு வாங்கினது. எங்கள் அக்காவுக்கு வந்து தாவணி பாவாடை வந்து போட்டு வரேன்னு சொன்னதுக்கு ட்ரெஸ்ஸு கலருக்கும் நல்லாவே மேட்ச் ஆச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டாலர்னால. இங்கே பாருங்கள், நிறைய ஆணியெல்லாம் வச்சு நாங்கள் இது வந்து கழுத்து குத்தும். கழுத்துக்கிட்ட வந்து எனக்கு கீறி ஒரு பெரிய புண்ணாயிருச்சு. தெரியுதா? தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த கம்பி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாயிடுச்சு. ஐயோ, இது பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தப்பா கல்யாணத்துக்கு வாங்கினது. இது 4மே நம்ம ஒட்டுக்காதானே வாங்கினோம். ஃபுல்லாமே இது 4மே நாங்கள் ஒட்டுக்காக தான் வாங்கினோம். இங்கே பாருங்கள், இதில் ஒரே ஒரு பீடு விழுந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து ஒரு கமல் வந்து 2 கமலையுமே 2 இது வந்து இருக்குது, இது வந்து விழுந்துருச்சு. இன்னொன்றில் இல்லை, 2மே போச்சா? ஆக்சுவலி நாங்கள் வந்து செக்ரட்டரி சீருக்கு வாங்கினது. ஒரு அக்கா சீருக்கு வந்து நாங்கள் இதை வாங்கினோம். அதுக்கப்புறம் சித்தப்பா கல்யாணம், இந்த மாதிரி நிறைய இதுக்கு நிறையா யூஸ் ஆச்சு. இதோட கம்மல் மட்டும் ஹாஷினி யூஸ் பண்ணல, ஏன்னா அந்த பீடு கழண்டு போச்சு அப்படிங்கிறங்க. யூஸ் பண்ணாமையே கழண்டுருச்சு. இதே சரி, சின்னதாக இருக்குல்ல, வேணாம் அப்படியே வச்சுக்கேன். சாரி, ஓகே. நான் வந்து பிரிக்கல. இது பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து ட்ரெண்டிங்காக போய் இப்போ கிடையாது, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. பட் ஓகே. ஸோ இதுவும் நான் ஒரு இன்விசிபிள் செயின்கிற மாதிரி ஒரு செயின் காமிச்சேன் இல்லையா, அது 2மே பூரா மார்க்கெட்டில் வாங்கினது. ஓகே, ஒரு நிமிஷம். இது பார்த்தீங்கன்னா கோவில் கும்பாபிஷேகத்துக்காக நான் என்னோடய பட்டுப்பாவாடை மேட்சிங்காக வாங்கினது. பட் வந்து பட்டுப்பாவாடை வந்து பர்பிள் கலர், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து சாண்டில் கான்ட்ராஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறோம். பர்பிள் வாங்கியிருந்தால் அது வந்து எடுத்து காமிக்காது, பிங்க் வந்து நல்லா எடுத்து காமிக்கும் தனியாக. இதுக்கு வந்து மேட்சிங்காக அப்படியே ஒரு கம்மல். நான் வந்து இது பர்பிள் கலரில் இருக்குன்னு சொல்லி தேடினேன். பட் வந்து அது என்னென்ன கலர் இருந்தது, பிங்க்கு, பிளாக்கு, க்ரீன், இந்த 3 கலர் மட்டும்தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆரம் செட் இப்படி வச்சாலும் கீழே வச்சாதான் தெரியும். ஸோ இது வந்துட்டு இது கூடயே சேர்ந்து வந்த ஜும்கா இது. ஆனால் எனக்கு இந்த ஜும்காவோட ஒரு நிமிஷம் கழட்டிக்கலாமா? ஒன்று மட்டும் கழட்டு.
இந்த ஜிம்கா வந்து எனக்கு இது பிடிக்கல, எனக்கு அது இது மட்டும் தான் பிடிச்சது. ஹாசினிக்கு வந்து இந்த இது மட்டும் தான் எனக்கு இது பிடிச்சது. கியூட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை மறைச்சு வச்சு பார்த்தாலும் இதான் அழகா இருந்தது. இது நல்லாவே இல்லை, எனக்கு இது பிடிக்கல. பட் இது வந்து மோதிரத்தோட இந்த இது மாதிரி இருந்துச்சுன்னா, பெண்டன்ட் மாதிரி இருந்துச்சுன்னா அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஷார்ட் ஆரம் நீ சொல்லு. இந்த ஷார்ட் ஆரம் தான். அதுக்கப்புறம் இது லாங் ஆரம். இது மூணுமே சேர்த்து நாங்கள் வந்து 600 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தோம். இங்கே லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தோம். இது வந்து இதுவும் சேம் டிசைன் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இதுலேயும் இந்த மாதிரி தான் தந்திருக்காங்க. ஆனால் இதுலேயும் பிஞ்சிருச்சு. இதில் பிஞ்சிருச்சு இங்கேயுமே. ஸோ இதுக்கும் இந்த மாதிரி தான். இதுக்கு வேறு என்ன இது சொல்யூஷன் எதுன்னே தெரில. அதுக்கு எதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ தான் எங்களோட ஜுவல்லரி கலெக்ஷன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன வீடியோ எடுக்கலான்ட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.